2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆமென். புதிய சிருஷ்டி என்பது ஒரு விசேஷமான காரியம். பாருங்கள், இந்த புதிய சிருஷ்டி என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை தான் இந்த புது சிருஷ்டியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களும் புது புது வருடங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன, புது புது மாதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ மாதங்கள் கடந்து போய்விட்டது. இந்த வருடத்திலும் 9ஆம் மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத பிறப்புகள் எல்லாம் விசேஷமாக அனுசரிக்கப்பட்டது. பாருங்கள், நாம் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் மாத பிறப்புகளை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் ரைட். இதில் இன்னொரு பகுதியில் படித்தேன். அதில் 2 காளைகளை கொண்டு வர வேண்டும், ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும், 1 வயதுள்ள 7 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர வேண்டும். எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள். ஒரு மாத பிறப்புக்கும் இப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்குன்னா, உங்கள் சர்வாங்க தகன பலி. இப்படி ஒவ்வொரு மாத பிறப்புகள், பண்டிகைகள், மகிழ்ச்சியின் நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களை இப்படி பலிகளை செலுத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தவும், அவருடைய நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்கிற அறிவோடு வாழ்வதற்கும் கர்த்தர் நியமித்த நியமனம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி இங்கே எப்படி எழுதப்பட்டிருந்தாலும், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காளை, 2 காளை, 1 ஆட்டுக்கடா, 7 ஆட்டுக்குட்டிகள், இவ்வளவும் மாதம் மாதம், அதுவும் வருடம் ஒவ்வொரு மகிழ்ச்சியின் பண்டிகைகள், மகிழ்ச்சியின் நாட்கள், எத்தனை காளைகள் பாருங்கள், எத்தனை ஆடுகள். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த மகா இரக்கத்தினால் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆமென்.
இந்த முழு நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு மாதங்களிலும், ஏன் ஒவ்வொரு நாள் புதிய புதிய நாளாக கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நாளுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 10:14 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, புது சிருஷ்டியாக ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆவியிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆவியிலே பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். ஏனென்றால் அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவம் அது ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவம் நமக்குள்ளே வெளிப்படுவதை நாம் அறிய முடியும். பிரியமானவர்களே, குறிப்பாக சொல்லப்போனால் நாம் இப்பொழுது 6:02 6 மணிக்கு இருந்ததை விட இப்பொழுது இன்னும் அதிகமாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! இன்னும் அதிகமாக காலமே தொடங்கி நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல, நேற்றுக்கு இருந்தது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு இன்னும் அதிகமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் அனைத்தும் என்ன செய்தது, ஒளிந்து போச்சு பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், புதிதாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்ப பழையவைகள் ஒளிந்து போயினன்னு சொன்னா அது என்ன பழையவைகள்? இதுக்கு ஆதியாகமத்துக்கு போகணும் பாருங்க. அங்கே கர்த்தர் புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக, தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் மனுஷனை சிருஷ்டித்து, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சித்தத்தை விசுவாசியாமல் போனபடினால அந்த புதிய காரியத்தை இழந்து போனான் பாருங்க. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அதே தேவ சாயல், அதே தேவனுடைய ரூபம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாகும்படியாக இந்த புதிய சிருஷ்டி என்ன செய்திருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சிருஷ்டியை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் நம் மூலமாக என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் வெளிப்படுவதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே ஆதியாகமம் 1 பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களாக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், சிருஷ்டித்து வருகிறார். அதிலே வானமும் பூமியும் தேவன் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும் அதற்கே உரிய மகிமையை என்ன செய்கிறது, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 19 1 சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும் அதற்கே உரிய மகிமையை என்ன செய்கிறதாம், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகாய விரிவு நாளுக்கு நாள், அந்த வார்த்தையை கவனிங்கள். சங்கீதம் 19 நாளுக்கு நாள் அறிவை உணர்த்துகிற இந்த வார்த்தை படிங்கள். பகலுக்கு பகல் வார்த்தைகளை என்ன செய்கிறது, பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது.
தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் அதற்கே உரிய மகிமையை வெளிப்படுத்துமானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாய், தேவ சாயலாய், தேவனுடைய ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்குள், புதிய மாதத்திற்குள், இன்னும் நாளை புதிய நாளுக்குள் நம்மை கொண்டு வருவதும், நாளை மறுநாள் நாம் புதிய நாளுக்குள் கொண்டு வருவதும், புதிய வருடம் வேற வரப்போகுது பாருங்க. அந்த புதிய வருடத்திற்குள் நாம் வரும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய புதிய சிருஷ்டியின் அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை புதிய சிருஷ்டியாக உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த தேவனுடைய மகிமை வானங்கள் மூலமாக வெளிப்படுமானால், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். தேவனுடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படுவதற்காகவே தேவன் நம்மை இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், வைத்திருக்கிறாரே ஒழிய வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதை ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இதெல்லாம் புரியாது பாருங்க. படுக்கையில் கடந்து கொண்டு எதையெல்லாமோ யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, கடைசியில் ஒன்றுமே வாய்க்கிறது இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் வைத்திருப்பது, நமக்குள் வைக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவம், கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான பரிசுத்தமாக்கப்படுதல், அவருடைய பூரணத்துவம், அவருடைய தெய்வத்துவம் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் வெளிப்படுவதற்கு மாத்திரமே நம்மை புதிய சிருஷ்டியாக நினைச்சிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது போல ஒரு பாக்கியம் உலகத்தில் எந்த மனுஷனுக்கு கிடைத்ததில்லை பிரியமானவர்களே. தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும் பொழுது அங்கே நிற்க கூடாமற் போய்விட்டதாம். அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே நீங்களும் நானும் புதிய சிருஷ்டிகளாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தின் படிந்து படிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், அங்கே என்ன படித்தோம்? பழையவைகள் ஒளிந்து போயின. இங்கே பழைய மனுஷன் களைந்து போட்டு, உதறி போட்டு விட்டு, தூக்கி எறிந்து விட்டு, உங்கள் உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஹல்லேலூயா. இந்த புதிதான ஆவி என்னதுங்க? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? இந்த அறிவு ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற
ஆலயமாக சுற்றித் திரிகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர்கள் நீங்களும் நானும். ஆமென். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உறுதிப்படுத்துகிறது என்னவென்றால், நீங்கள் புதிய மனிதராக இருக்கிறீர்கள், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷராக நினைச்சீர்கள் இருக்கிறீர்கள். ஆமென். யோவான் சுவிசேஷத்தில், மத்தேயு சுவிசேஷத்தில் என்று நினைக்கிறேன், யோவான் ஸ்நானகன் பரிசுத்தத்திலும் நீதியும் உடையவனாயிருந்து என்கிற வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். இந்த பரிசுத்தமும் நீதியும் ஒன்று போல இணைந்தே வரும் பாருங்கள். அங்கே அவன் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவனாய் இருக்கிறதை ஏரோது கண்டு என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய மெய்யான நீதி, அவருடைய பரிசுத்தத்தை யார் காண்கிறார்? சாத்தான் காணும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது யோவானுக்கு பயந்து அவன் சொன்னபடி செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டிகள் ஆக்கப்பட்ட நாம், நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை கண்டு பயப்படுகிறான். ஹல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் பிசாசு பக்கத்தில் நெருங்கிறதே இல்லை பிரியமானவர்களே, 8 அடி தள்ளி தான் நிற்கிறது. ஏனென்றால் புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிலும் நெற்றியிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சாத்தானுக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையை பிசாசு பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய நெத்தியில் கர்த்தருக்கு பரிசுத்தம், இவன் தேவனுடைய நீதியாக இருக்கிறான் என்பது எழுதப்பட்டிருக்கிறதா என்பதான் பார்க்குறான் பாருங்க. அது இல்லைன்னா அவர் ஜாலியாக உள்ள வந்து அப்படி உலாவி, கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தகப்பனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பார் மாதிரி அவன் உள்ள வந்து உலாவி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்கிற வார்த்தையின்படி எல்லாத்தையும் திருடிட்டு போயிடாம. பரிசுத்தம் போச்சு, தேவனுடைய நீதி போச்சு, தேவனுடைய கிருபை போச்சு, வல்லமை போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, அன்பு போச்சு, தயவு போச்சு, சாந்தம் போச்சு. எதை சொன்னாலும் எரிச்சல் பாருங்க. உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள் கர்த்தர் சொன்னார் பாருங்க. இந்த தேவனுடைய சாயல் நமக்குள் வறுக்கும் பொழுது தேவனுடைய ரூபமும் தேவனுடைய குணாதிசயங்களும் யாவருக்கும் மெதுவான பிரதியுத்தத்தை மாத்திரமே நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மெதுவான பிரதியுத்தத்தை நாம் சொல்லும் பொழுது மற்றவங்களுடைய கோபம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துவிடுது. நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை அடங்க பண்ணும். யாராவது உங்கள்கிட்ட கோபப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மெதுவாக சாந்தமாக பதில் சொன்னால் போதும், அவருடைய ரிமோட் நம்ம கையில். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சாயல் அவன் உள்ள வந்து எல்லாத்தையும், ஈவன் ஆரோக்கியத்தை கூட திருடிட்டு போயிடறான் பாருங்க. ஏனென்றால் நம்முடைய மனதில் கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நன்மை, தேவனுக்கு பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம்
இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே, இந்த தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள், மறுரூபமாகிக் கொண்டே இருங்கள். நம்முடைய ஆவியில ஏற்பட்ட பூரணத்துவம், நம்முடைய ஆவியில ஏற்பட்ட பரிசுத்தமாக்குதல், தேவனுடைய சத்தியத்தை அறிய அறிய, தேவனுடைய சத்தியத்தை அறிய அறிய அவைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக நாம் என்ன செய்கிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். எனவே பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் பிசாசு பார்க்கும் பொழுது பக்கத்தில் என்ன செய்யறதில்ல, நெருங்கிறதில்ல. யாவரும் என்ன செய்யறதில்ல, நெருங்க முடியாது. கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஏனென்றால் யோவான் 12:1 நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள். இந்த அதிகாரத்தை கொண்டு சாத்தானை மிதிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு திருகிறானா, நல்லா சுட்டுடா. எத்தனை தரனாலும் என்ன செய், சுட்டு. 3 முறை இல்லை, 3000 முறைனாலும் என்ன செய், சுற்றி கொண்டு வா. நான் இருக்கிற இடமே உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. அவர் தமது கூடார மறைவில் என்னை சொல்லுங்க ஒழித்து வைத்து, கூடார மறைவில் மறைத்தும் அதுக்கப்புறம் ஒழித்து வைத்து. பாருங்க, இவன் நம்ம இருக்கிற இடமே அவனுக்கு தெரியாது. இந்த ஒன்வே ஜன்னல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒன்வே மிரர். இங்கே இருந்து பார்த்தா என்ன செய்யலாம், தெரியும். வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன செய்யாது, தெரியாது. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட நமக்கு அவன் நம்ம இருக்கிற இடமே அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அவன் சுற்றி வருது நமக்கு, நம்மளாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாவம், ஏமாளி. தேவனுடைய பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது மட்டுமல்லாமல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அதுபோல தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தூதன் சொன்ன பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அதுபோல கர்த்தர் நம்மையும் இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்தில் சொல்றார், கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு வாழ்க சொல்ல முந்தி அவர் முன்னக்குட்டி கிருபை பெற்ற லிவிங்ஸ்டனே வாழ்க என்று வாழ்த்துகிற சத்தம் கேட்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? ஆமென். நாம் தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றவர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பெருகி இருந்ததோ அந்த அளவுக்கு இப்பொழுது தேவனுடைய கிருபை பெருகி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்வார். பேதுரு எழுதும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபை பெருகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால் பெருகினவர்கள், தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே மூடப்பட்டவர்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரமாய். ஜஸ்ட் இமேஜின். கேட்டா எனக்கு என்னங்க இருக்கிறதுன்னு வேற பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இவ்வளவு பெரிதான கிருபை. அது மட்டுமில்லாமல்
கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எதுவும் பக்கத்தில் நெருங்க முடியாது. பாருங்களேன், we are totally protected people. No more accidents. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் என்ன செய்வார்களாம், ஏந்தி கொண்டு போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் ஆழத்துக்குள் கொண்டு போகிறவர். இந்த தேவனுடைய வார்த்தையில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் சத்தியம். அதுபடிதான் நமக்கு நடக்க முடியுமே தவிர வேற எதுபடியும் நமக்கு நினைச்ச முடியாது, நடக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லட்டுமா? மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போய்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியே தான் இந்த உலகத்தில் போய்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான காரியம் பிரியமானவர்களே. இந்த காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு நினைக்கிறார், ஞாபகப்படுத்தி இதை அனுபவிக்கும்படியான கிருபைகளை நமக்கு நினைக்கிறார், தருகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கவனிங்கள், பிதாவின் மகிமையினாலே, பிதாவினுடைய glory, இந்த மகிமையின் மேல் மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கிருபையின் மேல் கிருபையை நாம் நினைச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அந்த கிருபை நிறைந்தவராய் நம்முடைய வாழ்க்கை நிறையப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் நிறைந்தவராய் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சத்தியத்தினால் நிறையப்பட்டிருக்கிறது. சத்தியத்தில் நடக்கிறோம், சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறோம். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, வார்த்தை கவனிங்கள், நானும் நீங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதான ஜீவனுடையவனாக இருக்கிறேன். இதெல்லாம் தினந்தோறும் பேசுகிறோம் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு கூட, தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தினாலே இவளை நாம் பேசிக்கொண்டிருக்க, இருதயத்தின் நிறைவினால வாய் பேச பேச இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த புதிய ஜீவன் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய சரீரத்திலும் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆத்மா என்றால் அறிவு, மனம், சித்தம், உணர்ச்சிகள். 76ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், 119, 79 என்று நினைக்கிறேன். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய பழைய அனுபவம். பாருங்கள், இப்படி மண்ணோடு ஒட்டி கொண்டுதான் நம்முடைய அறிவு, மண்ணோடு ஒட்டி கொண்டதான் நம்முடைய மனது, மண்ணோடு ஒட்டி கொண்டதான் நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம். மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த நம்முடைய உணர்ச்சிகள் தேவனுடைய சத்தியத்தினாலே புதிதாக்கப்படும் பொழுது, மறுரூபமாக்கப்படும் பொழுது, பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவோடு ஒட்டிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மனது அவரை உறுதியாக பற்றி கொண்ட உள்ள மனதாக மாற்றப்படுகிறது. நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கி ஒடுக்கப்பட்டதாக மாற்றப்படுகிறது. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, உம்மை தவிர வேற ஆசையே இல்லை. பிரியமானவர்களே, இந்த இடத்திற்கு வரும் பொழுது உலகத்தை குப்பன் தூக்கி எறியும் பாருங்க. அதுக்கு ஒரு %1 கூட வெயிட்டே கிடையாது. கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் அவரோடு கூட நினைச்சிருக்கிறேன், பழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவன் அவருடனே, யாருடனே? கிறிஸ்துவுடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு தருகிற புதிய ஜீவன், புதிய நம்பிக்கை, கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரே ஆவி உடையவர்களாக நினைச்சுகிறோம், இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை பேசி முடிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதனுடைய 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படியுங்கள். ரோமர் 15:13. வசனம் படிக்கிறேன். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. இந்த வார்த்தை கவனிங்கள். வேற எந்த ஒரு பலம் இல்லைங்க. நம்முடைய படிப்பு, அறிவு, பணம், சொத்து, சுகம், கம்ஃபர்ட் ஜோன், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்குடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியின் பலம். இந்த பலத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்திற்கு குறைச்சலே கிடையாது. கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கக்கூடிய. பிரச்சனைகள் நிறையாக இருக்கிறது, ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியில் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றார் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? நீங்கிட்டோம். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சித்தம், புதிதாக்கப்பட்ட ஒரு விருப்பம் நமக்கு இருக்குமானால், உம்முடைய பாதையில் என்னை நடத்தி கொண்டு செல்வீராக. சில சமயத்தில் மரண பள்ளத்தாக்கு வழியாக கூட நாம் போகக்கூடிய, ஒரு இருளின் பள்ளத்தாக்கு வழியாக கூட போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும் பாருங்க. ஏன் டாடி இப்படி அப்படின்னு கர்த்தர் கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால், அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, கார் இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, பயம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறவர் யார்? கர்த்தர். ஆமென். இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் பலம் நமக்கு வரும் பொழுது, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில், 43ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது, இந்த வார்த்தையை கவனியுங்கள். அப்பொழுது, எப்பொழுது? உம்முடைய சித்தத்தின்படி மட்டும் எனக்கு ஆக கடவுது என்று புதிய சிருஷ்டியாய் ஆக்கப்பட்டவன் பேசும் பொழுது என்ன நடக்கிறது? வானத்திலிருந்து ஒரு தூதன் இயேசுவுக்காக ஸ்பெஷலா இறங்கி வந்து அவர் என்ன செய்தான்? பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பலத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பலப்படுத்தப்படுகிறது. தாவீது சொல்கிறார், அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி. இந்த புதிய சிருஷ்டியின் அனுபவத்திற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் முழு புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை அனுபவித்தவன் தாவீது ராஜா.
அவன் சொல்லுகிறான், பலத்தினால் என்னை என்ன செய்தார்? இடை கட்டி. பாருங்க, அவரை பலப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்தாராம்? அதிக ஊக்கத்தோட என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ஆமென். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகும் பாருங்க. ஊக்கத்தோடு ஜெபம், இடைவிடாத ஜெபம், சோர்ந்து போகாத ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். இயேசு கிறிஸ்து போகும்போது ஓசனா ஓசனான்னு சொல்லி கொண்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? எருசலேமின் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டல. ஒரு கூட்டம் ஓசனா என்று சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்ணீர் விட்டுகிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவர்களாக இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.